ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இதில் வந்து 8 எத்தனை சதவீதம் 64ன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம 8ஓட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனைன்னே தெரியாது. ஸோ தெரியாத எப்போவுமே நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 100ன்னு வச்சுக்கலாம். தெரியாதது வந்து எப்போவுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் தானே சொல்லுவாங்க. ஏன் 100ன்னு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே பர்சன்டேஜில் தான் சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரொம்ப வந்து நம்ம அந்த ஃபார்முலா மைண்ட் செட்லேயே போகக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்கே பாருங்களேன், 8 கூட வந்து எதை மல்டிப்ளை பண்ணால் வந்து நமக்கு 64 வரும்? 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 64 கிடைக்குங்களா? நான் வந்து இந்த ஸ்கெட்ச் பென்சில் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுனால சரியாக என்னால் எழுத முடியல, பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 64. அதே மாதிரி இங்கே 100 கூட அதே நம்பர், என்ன நம்பரை 8 நான் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 800 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 800%. சரிங்களா? இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. எப்போவுமே வந்து ரொம்ப வந்து நீங்கள் ஃபார்முலா மைண்ட் செட்டடாக போகாதீங்க. லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு சம்மை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு நான் பார்க்கலாம். தேங்க்யூ.